Change of order of integration. Change of order of integration. Integral 0 to a integral x to a கொடுத்த function x squared plus y squared into dy dx. அதாவது f of x, yக்கு பதிலாக கொடுத்துட்டாங்க வேல்யூ. f of x, y வந்து இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ ஏற்கனவே போட்ட ப்ரீவியஸ் டயக்ராம் தான். அப்போ டக்கு டக்கு நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதில் என்னென்ன தெரியும்? dy கொடுத்துட்டாங்க. dy கொடுத்துட்டாங்கன்னா வெர்டிகல் ஸ்டெப்னு தெரிஞ்சிருச்சு. Yes, so y is equal to x2, y is equal to a, x is equal to 0 to x is equal to a. அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிடுவோம். இப்போதான் போட்டோம், அதே டயக்ராம் தான். ஃபர்ஸ்ட் இன்னொரு போட்டு பழகிக்கிங்க. Okay, sir. என்னாச்சு? y is equal to x. போட்டுக்கலாம். y is equal to a. x is equal to a. இதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணணும். அப்போ என்னாச்சு? y equal to x y equal to xங்கிற லைன் இப்போ தான் போட்டோம், அதே லைனு தான். ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி y equal to aங்கிறது இந்த பாட்டு. ஒய்யோட வேல்யூ முடிச்சாச்சு. அடுத்து எக்ஸோட வேல்யூ முடிக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த பாட்டு x equal to aங்கிறது இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாட்டில் இதுக்கு இன்டர்செக்ட் ஆகும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நோட்டேஷன் நோட் பண்ணால் போதும். இது வந்து y equal to aங்கிற லைன், இது x equal to aங்கிற லைன், இது y equal to xங்கிற லைன். இப்போ இதுக்கு என்ன கிடைக்குது? வெர்டிகல் ஸ்ட்ரிப் கிடைக்குது, நாட் ஃபார் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். அப்போ வெர்டிகல் ஸ்ட்ரிப் வச்சு இந்த டயக்ராம் நம்ம போட்டுக்கலாம். வெர்டிகல் ஸ்ட்ரிப் வச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? சரி, சேம் லிமிட் லாஸ்ட் क्वेश्चन. அதேதான். அதே ப்ராப்ளம் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x, y ன்னு கொடுத்தது போல x squared plus y squared கொடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இது அதிகம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, டைரக்டாக போடலாம். அப்போ இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பாக மாற்றிடுங்க. ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பாக மாற்றினா என்ன கிடைக்கும்? அது ஆல்ரெடி போட்ட கான்செப்ட்னால பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இங்கே என்ன ஆகும்? அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன ஆகும்னா dx dy னு சேஞ்ச் ஆகும். அதான் y equal to xங்கிறது என்ன ஆகும்? x equal to y நீங்க சேஞ்ச் ஆகும். yes sir. இது வந்து x equal to 0ங்கிற பாயிண்ட். அப்போ 0 to y ன்னு மாறும். அப்போ i ன்னு வச்சுக்கோங்க. i வந்து என்ன ஆகும்? டபுள் இன்டெகிரல். இங்கே dx dy ன்னு மாறும். இங்கே வந்து ஃபங்க்ஷன் அதே தான், x squared y squared. லிமிட் இன்டர்சேஞ்ச் ஆகுது, 0 to y ன்னு வருது. அண்ட் y லிமிட் என்ன? இது வந்து 0,0 பாயிண்ட். அப்போ y லிமிட் வந்து மேக்ஸிமம் 0 to a இருக்குது. அப்போ 0 to a நோட் பண்ணிக்கோங்க. சரி, அவ்வளோதான். இது மேலே டக்கு இன்டெகிரேஷன் போடுற வேலை தான். இன்டெகிரேஷன் போட்டுருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to a. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx. dx என்ன கிடைக்கும்? x cube by 3 plus y squared into x. லிமிட் வந்து 0 to y. இன்டெகிரல் 0 to a என்ன கிடைச்சது? y cube by 3 plus y squared into y வந்து y cube into dy. கரெக்டாமா? சரி சார். இது எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4/3 வெளியே வரும். இன்டெகிரல் 0 to a y cube into dy ன்னு வரும். கரெக்டுங்களா கண்ணு? எல்சிஎம் எடுத்து போடுறீங்க. கரெக்டுங்களா? எஸ் சார். தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 y பவர் 4/4 0 to a. அப்போ என்னாச்சு? 4/3ங்கிறது 4 இருக்குது இன்ட்டு 3, 4 கட் ஆயிரும், a பவர் 4 வருது. 4 கட் ஆச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு a பவர் 4/3. ஸோ அவ்வளோதாங்க. இது ஒரு நார்மல் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம் போடுறீங்க, என்ன கான்செப்ட்னு பார்க்குறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ்